वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பவ குஹாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு என் வணக்கம்। நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் கொடுத்துருக்குறீங்க। எல்லாம் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள்। நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு என்னென்னா 2024 மார்ச் மாதம் மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம்। இந்த ராசி பலன்களில் முதல்ல கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலை என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, நிலைப்பாடு என்ன, அதனுடைய பயன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம்। ரெண்டாவது, அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய சுப நாட்கள் அசுப நாட்கள் தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம், யோக நாட்கள்னு। ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வழிபட வேண்டிய தெய்வங்களை கொடுத்துருக்குறோம்। அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு தெய்வம் மீது படத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறோம்। பாருங்கள், இந்த சுப நாட்கள் அப்படின்னு வர்றதில் நீங்கள் சந்திராஷ்டமம் எதுவுமே நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை। சந்திராஷ்டமம் அஷ்டம் நோவே இல்லை, சுப நாட்கள்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த சுப நாட்களில் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம்। அசுப நாட்களில் தயவு செஞ்சு அதை புது வேலைகளை முயற்சிகளை விட்டுருங்க, ஏன்னா நம்மளே போய் பிரச்சனையில் மாட்டிக்கூடாது, அந்த மாதிரி நாட்களை தான் கொடுத்துருக்குறோம்। சரி, வாங்க உள்ள பதிவுக்குள்ளே போகலாம்। இந்த மாதம் கோச்சாரத்தில் மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கும் நாளுக்கும் உண்டான 4க்கும் சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கும் உண்டான புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறாரு। 7/3 அவர் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுவார்। அப்போ 7/3க்கு பின்னாடி 7/3ங்கிறப்ப இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய சுகஸ்தானாதிபதி புதன் நீச்சமடைகிறார், மீனத்தில் நீச்சமடைகிறார்। அப்போ நீச்சமடைகிறப்ப புதனுக்கு உண்டான காரகத்துவம் என்னென்னா, காலி நிலத்தில் டாக்குமெண்ட்டில் எக்காரணத்தை கொண்டும் ஏமாந்து கையெழுத்து போட்டுறாதீங்க। ஏன்னா அந்த நீச்சமடையக்கூடிய புதனை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் காலி நிலத்திலேயே டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஏமாந்து கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்ட வேண்டியது வரும்। அதுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இப்போ 9ஆம் இடத்துல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார், 13ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார்। ராசிக்கு 3ஆம் அதிபதி 13ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து கைகூடும்। அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போகிறார், 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார்। 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறார்। அதனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல வெற்றியை கொடுக்கும்। தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும்। அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மேஷத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு 3, 6, 8 ஆகிய 3 ஸ்தானங்களுக்கு விழுதுனால தொழில் ரீதியாக ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும்। அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது। உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5க்கும் 12க்கும் உண்டான சுக்கிர பகவான் 7ஆம் தேதி 7/3 உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றார்। அதாவது உங்கள் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வர்றார்। அருமையான ஒரு அமைப்பு। குழந்தைகளால் கூட்டு தொழில்னாலெல்லாம் நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்। உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 11க்கும் உண்டான செவ்வாய் பகவான் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் தான் இருக்கிறார்। 6க்கும் 11க்கும் உண்டான செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமாகி செவ்வாய் உச்சமாகி 15ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் இங்கே மகரத்தில் இருக்கிறார்। உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார்। அது அவரும் என்ன பண்ணுறாருன்னா
15ஆம் தேதிக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்துறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஜாக்கிரதையை வச்சுக்கோங்க. காலி நிலம் சார்ந்து விற்கிறது வாங்குறதுல, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இளைய சகோதரிகளுடைய விஷயத்தில், தாய்மாமன் விஷயத்தில், தாய்மாமன் நீச்சங்கிறப்ப தாய்மாமனுடைய உடல் நலத்தில், இதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இந்த டாக்குமெண்ட் விஷயம்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குது. மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 13, 15, 18, 20, 22, 24, 26, 28, 30 ஆகிய நாட்கள் மிருகசீரிடத்தில் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 6, 8, 11, 23. யோக நாட்கள் மார்ச் 3, 5, 30. நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர். பிறைச்சந்திரனை நெத்தியில் சூடியிருக்கக்கூடிய சிவன் சந்திர சூடேஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே வீட்லேயோ பாக்கெட்லேயோ வச்சக்கூடிய ஒரு படம் மானினுடைய தலை, வெறும் மான் தலை இருக்கிறது, அந்த உங்களுடைய பாக்கெட்டில் படத்தை நீங்கள் வச்சுக்கிறது, அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து திருவாதிரையில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 10, 14, 16, 18, 19, 21, 23, 26, 27, 29, 31 ஆகிய நாட்கள் திருவாதிரை பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 7, 9, 12, 25. யோக நாட்கள் மார்ச் 4, 6, 31. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமானையும் சிவனையும் எப்பொழுதுமே வணங்குறது இவர்களுக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 11, 15, 17, 20, 22, 25, 27, 28, 30 ஆகிய நாட்கள் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 8, 9, 13, 26. யோக நாட்கள் மார்ச் 5, 7. அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். நீங்கள் வீட்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்க வேண்டிய படம் ராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சரி நேயர்களே, உங்களுக்கான மிதுன ராசிக்கான சந்திராசிரம தினங்கள் 6/3/24 இரவு 8:28 முதல் 8/3/24 இரவு 9:20 வரை உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள் சுப நாட்கள் வந்து சந்திராசிரம தினத்தில் சுப நாட்கள் வந்தால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தடைகளே வராது. நன்றி நேயர்களே. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் அனைத்து வளங்களையும் நலங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இறைவனை வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.